உண்மையாகிய நற்செய்தி. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. கலாத்தியர் 2:5. ஆப்ரஹாம் லிங்கன் தனது 24வது வயதில் தபால் அதிகாரியாக பணிபுரிந்தார். அங்குள்ள மக்கள் பல இடங்களுக்கு குடிபெயர்ந்து போனதால் அந்த தபால் நிலையம் மூடப்பட்டது. பின்பு லிங்கன் நில அளவையராக சில வருடங்கள் பணிபுரிந்தார். அதன் பின் ஸ்மிரிங் பீலட் என்ற இடத்தில் இருந்து தன் வழக்கறிஞர் பணியை செய்ய முயன்று கொண்டிருந்தார். அவருக்கு சரியான வருமானம் இல்லாதிருந்தது. இந்நிலையில் அரசாங்க அதிகாரி ஒருவர் தபால் துறையிலிருந்து லிங்கனை தேடி வந்து பல வருடங்களுக்கு முன் பணிபுரிந்த தபால் நிலையத்தின் கணக்குகளை சரிபார்த்து பொதுமக்களின் பணம் $17 அவரிடம் இருப்பதாக கூறினார். தன் அறைக்குள் சென்ற லிங்கன் தன் பெட்டியில் பத்திரமாக கட்டி வைத்திருந்த அந்த பணத்தை அப்படியே எடுத்து வந்தார். தன் வறுமையின் நடுவிலும் அரசு பணத்தை தொடர்ந்து பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்த அவரது உண்மைத்தன்மை எவ்வளவு உன்னதமானது! இந்த உண்மைத்தன்மைதான் அவரை அமெரிக்க அதிபராக உயர்த்தியது எனலாம். விருத்த சேதனத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் எவ்வகை சமரசத்துக்கும் உடன்படாத பவுல் தீத்துவை பொறுத்தமட்டில் அவரை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயப்படுத்தவில்லை. இச்சூழலில் மீட்பு பெற பிற இனத்தாரும் யூதரை போன்று விருத்த சேதனம் பெற வேண்டும் என்று வாதிட்ட யூத கட்சியினரையே பவுல் கள்ள சகோதரர் என்று அழைக்கிறார். இவர்கள் நற்செய்தியாகிய சத்தியத்தை புரட்டுகிறவர்கள், உண்மையாகிய கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள். அவர்களுக்கு நான் கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. பிற இனத்தவர்களுக்கு திருத்தூதுவராக இருக்க அழைக்கப்பட்ட நான் உண்மையாகிய நற்செய்திக்கு சான்று பகர்கின்றவனாக வாழவும் உண்மையாகிய நற்செய்திக்கு அநேக சான்றாளர்களை உருவாக்கவும் என்னை கையளிக்கின்றேன் என்கின்றார். ஞானி கூறும்போது உண்மையாய் நடக்கின்றவர்களோ அவருக்கு பிரியம் என்பார். நற்செய்தியாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாய் நடந்து அவர் தரும் நன்மைகளை இந்த நாளில் நாம் சொந்தமாக்குவோம். ஜெபம். உண்மையின் ஊற்றாம் எங்கள் நல்ல ஆண்டவரே, எல்லா சூழல்களிலும் உண்மைக்கு சான்றாளர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.